கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மிகப்பெரிய தேர்ல ஒன்று தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தேரை ஜேசிபியை வச்சு தாங்க தள்ளவே முடியும். அப்படி என்ன தேருன்னு கேட்குறீங்களா? நம்ம ஸ்ரீமுஷ்ண தேர் தான். காலையில் 6 மணிக்கு தேர், நம்ம 5:30க்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். 6 மணிக்கு மேலே சாமி கோயிலேருந்து தேருக்கு வந்தார். தேரை ஒரு 3 சுற்றுனதுக்கப்புறம் தேர் மேலே போய் உட்காந்துட்டாருங்க. இந்த கோயிலோட தேர் அலங்காரத்தில் மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் தான். பலா, நொங்கு, மாங்கான்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்களில் விளைவித்த பொருட்களை தான் தேரில் கட்டி அலங்கரிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் பூவராகர் தான். தேர் சக்கரத்தில் தேங்காய் உடைச்சு முட்டுக்கட்டைகள் செதற தேர் கிளம்புச்சு 6:15 மணிக்கு. கிட்டத்தட்ட 60லேருந்து 70 அடிக்கு மேல உயர கொண்ட இந்த தேர் 50 டன்னுக்கும் மேல எடை கொண்டது. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் இந்த தேர் உற்சவம் நடக்குங்க. இந்த பூவராக பெருமாளை வேண்டிட்டு போனா விவசாயம் நல்லா செழிக்குதுங்கிறதால சுற்று வட்டாரத்துல உள்ள எல்லா மக்களும் இந்த தேர்ல கண்டிப்பா கலந்துப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தேரை சேர்ந்து இழுப்பாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். திருவாரூர் தேரை போலதான் இந்த கோயில் தேரையும் 4 குதிரைகள் பூட்டி பிரம்மா ஏக்குறாரு. மோளம் அடிச்சுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கட்டிக்கிட்டே தேரை இழுப்பாங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கும். காலையில 6:30லேருந்து சாயந்தரம் 6:30 வரையுமே செம்ம கூட்டங்க. ஸ்ரீமுஷ்ணமே ஒரு கலக்கிட்டாங்க நம்ம ஊர் மக்கள். நம்ம தேருக்கு ரொம்ப அடியில இருந்து தேரை இழுத்தோம். செம ஃபீலிங்கா இருந்தது. அந்த த்ரில்லிங்கா இருந்தது. சாலை அப்படியே அடைச்சிட்டு தேர் வரதை பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்ரீமுஷ்ண தேரை நகர்த்த ஒரு பாரம்பரியமான விஷயத்தை தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உளுக்க மரம் போட்டு தேரை நகர்த்த திருப்ப செய்யற ஒரு முக்கியமான விஷயம். இந்த செயலை செய்யவே இங்க பரபரையா மக்கள் இருக்காங்களாம். அவங்க மட்டும்தான் இந்த செயலை செய்வேன்னு சொன்னாங்க. தேர் பின் சக்கரத்துல இந்த உளுக்கை மரத்தை சொருவி இது போல ஏறி குதிப்பாங்க. அப்படியே இந்த குதிக்கிற குதிக்கு தேர் இழுக்கும் போது அப்படியே தேர் நகருங்க. வளைவுகள்ல எல்லாமே ஜேசிபியை வச்சு தான் நகர்த்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தேர் ரொம்பவே வெயிட்டா இருக்கும். ஸ்ரீமுஷ்ண தேரையும் ஸ்ரீமுஷ்ண மசூதியும் ஒன்னா பார்க்க செம ஃப்ரேமா இருந்தது. யாரெல்லாம் இந்த தேருக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேற லெவல் வைபு.